எப்போது அமெரிக்காவும் ஈரானும் மோதிக்கொள்ளப் போகிறது? இதுதான் சர்வதேச அளவிலே மிக பெரும் செய்தியாக இருக்கின்றது. இதற்கிடையில் ஏப்ரல் 12ஆம் தேதி ஓமனில் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள் ஈரானும் அமெரிக்காவும். இந்த பேச்சுவார்த்தையின் என்ன முடிவு வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இதற்குள் ஈரானை அமெரிக்கா மிரட்டி வரும் சூழலில் முக்கிய ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் என்பது ரஷ்யா ஈரான் இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரஷ்யாவும் ஈரானும் நட்பு நாடுகளாக உள்ளன. இப்படியான சூழலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஆகியோரிடையே கடந்த ஜனவரி மாதம் ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என்பது இரு நாடுகளின் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படுவதுதான். அதோடு ரஷ்யா ஈரான் இடையே பொருளாதாரம், அரசியல் ரீதியான உறவை வலுப்படுத்துவது உள்ளிட்ட சாராம்சங்களையும் கொண்டுள்ளது. புரியும்படி கூற வேண்டுமென்றால், அடுத்த 20 ஆண்டுகள் ஈரான், ரஷ்யா ஆகியவை கூட்டாக சேர்ந்து இராணுவ உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளின் பாதுகாப்பு, அச்சுறுத்தலை சமாளிப்பது, ஒன்றாக சேர்ந்து இராணுவ பயிற்சி மேற்கொள்வது உள்ளிட்டவையும் அடங்கும். இந்த ஒப்பந்தத்துக்கு ரஷ்ய நாடாளுமன்றத்தின் கீழ் சபை என அழைக்கப்படும் ஸ்டேட் டூமா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் வரும் நாட்களில் ஈரான், ரஷ்யா ஆகியவை இராணுவத்துறையில் சேர்ந்து செயல்பட உள்ளன. தற்போது ஈரானுக்கு அமெரிக்காவால் பெரும் அச்சுறுத்தல் என்பது உள்ளது. இப்படியான சூழல்தான் ரஷ்யா ஈரான் இடையே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மேலும் ரஷ்யாவும் ஈரானும் நட்பு நாடுகளாக உள்ளன. இந்த இரு நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பகை என்பது உள்ளது. ஈரான், ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஓரளவு ரஷ்யாவை நெருங்கிச் செல்கிறார். ஆனாலும் ரஷ்யா அமெரிக்காவை ஒருபோதும் நம்பாது என்கின்றார்கள் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள். இந்த சூழலில் ரஷ்யா ஈரானிடையே இராணுவ ஒப்பந்தம் என்பது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அமெரிக்கா ஈரானை தாக்கும் பட்சத்தில் ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்தே ஆக வேண்டும். இது நடக்கும் பட்சத்தில் அமெரிக்காவுக்கு பிரச்சனை என்பது ஏற்படும். மேலும் ஏற்கனவே ஈரானை தாக்க தங்களின் வான்வெளி பரப்புகளை பயன்படுத்த சவுதி அரேபியா, குவைத், கத்தர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்காது என்று அறிவித்துவிட்டது. இப்படியான சூழலில் அமெரிக்கா தாக்கும்போது ஈரானுக்கு ரஷ்யா இராணுவ உதவிகளை வழங்கும்போது டொனால்ட் ட்ரம்புக்கு அது கூடுதல் பிரச்சனை ஏற்படுத்தும் என்றுதான் சர்வதேச பாவனையாளர்களின் பார்வை. அமெரிக்காவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் ரஷ்யா இப்படி செயல்வது ஒன்றும் புதிது அல்ல. சமீபத்தில் ஏமனில் செயல்படும் ஹூதிகளின் மீது அமெரிக்கா போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின. இந்த ஹவுதி அமைப்பினர் ஈரான் ஆதரவில் செயல்பட்டு வருகின்றார்கள். ஹவுதிகளுடான தொடர்பை ஈரான் துண்டிக்க வேண்டும் என்று அமெரிக்கா மிரட்டல் விடுத்து இந்த தாக்குதலை மேற்கொண்டது. அந்த சமயத்தில் ரஷ்யா தலையீடு செய்தது. ஹவுதிகள் மீதான தாக்குதலை உடனடியாக அமெரிக்கா நிறுத்த வேண்டும் என்றும் ரஷ்யா கடும் வார்த்தைகளால் கூறியது. இப்படி ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதிகள் மீதான தாக்குதலுக்கு ரஷ்யா குரல் கொடுத்த நிலையில் இப்போதைய ஒப்பந்தம் என்பது மிகவும் முக்கியமானதாக, நம்பகத்தன்மை உடையதாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஈரான் மீது அமெரிக்கா குண்டு வீசினால் நிச்சயம் ரஷ்யா வேடிக்கை பார்க்காது, ஈரானுக்கு உதவி செய்ய களமிறங்கும் என்கின்றார்கள் சர்வதேச போரியல் அரசியல் ஆய்வாளர்கள். ஆக இந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்பதை உலகம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஆனால் உண்மை எப்படி நடந்தாலும் கூட இது உலகத்திற்கு ஒரு பெரும் பேரழிவை ஏற்படுத்தும். ஏனென்றால் வளமான நாடுகளும் வளமான பிராந்திய பகுதிகளாக இருக்கும் மத்திய கிழக்கில்தான் இந்த மோதல் வெடிக்கப் போகிறது. மத்திய கிழக்கிலிருந்து உலகம் முழுவதும் செல்வத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன், குறிப்பாக அமெரிக்காவினுடைய கடும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்திய கிழக்கே தற்போது சாட்சியாக இருந்தது மட்டுமல்ல, பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னதை போன்று முட்டாள்தனமான மோதலில் அமெரிக்கா தன்னை மாய்த்து கொள்ளுமா அல்லது சமநிலைப்படுத்துமா? தன் நண்பர் இஸ்ரேலை காப்பதற்கு எந்த எல்லைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் செல்வார் என்பது சமீப காலங்களில் அவருடைய மாற்று வழி பாதைகளும் அவருடைய பேச்சில் உறுதியற்ற தன்மையும் நிலையற்ற அரசியல் நிலைப்பாடுகளும் நிச்சயமாக அவர் தாக்குதலை தொடங்குவார் என்ற நம்புவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. இந்நிலையில் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போன்று நீண்டகால உறவுகளை ஈரான், ரஷ்யா தொடர்ந்தாலும் சமீப காலமாக ஜனவரியில் மசூத் பெசஸ்கியான், அதாவது ஈரானின் ஜனாதிபதி,
நேரடியாக ரஷ்யாவுக்கு சென்று புட்டினை சந்தித்து இந்த ஒப்பந்தத்தை மேற்கோள் காட்டினார். சில நாட்களுக்கு முன்பு இது குறித்து பேசிய ரஷ்யாவுடைய வெளிவிவகாரத்துறை பேச்சாளர் பெசாகி, ஈரான் எங்களுடைய நட்பு மட்டுமல்ல, எங்களின் சமகால சம நிறைவு பங்குதாரர் என்று சொன்னார். ஆகவே பங்குதாரருக்கு, சமகால நண்பருக்கு நிச்சயமாக ரஷ்யா உதவி செய்தால் அது இந்த பேரண்டத்தின் பெரும் கேள்வியை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. போரியல் செய்திகளுக்காக நன்றி.